அண்மை செய்தியை பார்க்கிறோம். மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்றுள்ள வாக்கு சதவீதம் நிலையானது அல்ல என்று கார்த்தி சிதம்பரம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். பிரபாகரன், வீரப்பன், தமிழ் தேசியம் ஆகியவை முற்போக்கான கருத்தியல் கிடையாது எனவும் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், கார்த்தி சிதம்பரம் எக்ஸ் தளத்தில் என்ன பதிவிட்டிருக்கார்? மக்களவை தேர்தலை பொறுத்தவரைக்கும் நாம் தமிழர் கட்சி 40 தொகுதிகளிலும் தனித்து நின்று 8.29% வாக்குகளை பெற்று மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. இதற்கு பல்வேறு அமைப்பினர், அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் சிவகங்கை எம்பியாக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம் நாம் தமிழர் கட்சி மீது ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் நாம் தமிழர் கட்சி பெற்றுள்ள வாக்கு சதவீதம் என்பது நிலையானது அல்ல. பிரபாகரன், வீரப்பன், தமிழ் தேசியம் போன்றவை முற்போக்கான கருத்தியல் கிடையாது. இளைஞர்களுடைய ஆர்வத்தை தூண்டி பெற்ற வாக்குகள் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் இந்த வாக்கு சதவீதம் என்பது மாறக்கூடும். அதனால் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த வாக்கு சதவீதம் நிலையானது அல்ல என்று ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். இதற்கு நாம் தமிழர் கட்சி பதிலடி கொடுத்து வருகிறார்கள். தனித்து நின்று காங்கிரஸ் கட்சி இந்த வாக்கு சதவீதத்தை வாங்க வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் அரசியலை விட்டு விலக தயாரா என்றெல்லாம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அதில் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். சீமானின் வாக்கு சதவீதம் நிலையானது அல்ல என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.